இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியத். இந்த ஆயத்திலையும் இதுக்கு அடுத்த ஆயத்திலையும் மனித பிறவியில் ரெண்டே கூட்டம் தான் இருக்கிறாங்க. ஒண்ணு ஷர்ருல் பரியா, இன்னொன்னு ஹைருல் பரியா. பணக்காரன், ஏழை, ஆலிமு, இவர் அட்வொகேட்டு, இவர் மார்க்க கல்வி படிச்சவரு, இவர் உலக கல்வி படிச்சவரு, அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு. ரெண்டே கூட்டம் தான். ஒண்ணு நல்லவன், இன்னொன்னு கெட்டவன். ஷருல் பரியா, ஹைருல் பரியா. மனித பிறவியில் ஷருல் பரியா யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, எவர்கள் இறை சட்டங்களை மறுப்பார்கள். அவர்கள் வேதக்காரர்கள் இருந்தாலும் சரி, அல்லது வேதம் கொடுக்கப்படாத முஷ்ரிகீன்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஃபீனாரி ஜஹன்னம், நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. ஏன்னா இறை சட்டங்களை மறுக்கிறார்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்கள். உலாயிக்க ஹும் ஷர்ருல் பரியா, மனித பிறவியில் ஆக கெட்ட மனிதர், மனித பிறவிலேயே ஆக கெட்ட மனிதர்கள். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் இன்னல்லதீன ஆமனு, மேல கஃபருன்னா அப்படியே கஃபருக்கு வித்து நேர் மாற்றமானது. நிச்சயமாக ஈமான் கொண்டு, புரியுது புரியல, விளங்குது விளங்கல, அல்லாஹ் சொல்லிட்டானா அல்லாஹ்வை நான் நம்புவேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்குவேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வஅமிலு ஸாலிஹாத்தி, இவர்கள் நடப்பார்களோ உலாயிக கைருல் பரியா, அவர்கள் தான் மனித பிறவியிலே நல்லவர்கள். படைப்புகளில் படைப்புகள் படைப்புகள். அதான் உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த அபூ ஜஹல் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இதுதான் சத்தியம் அப்படின்னு. ஒரே காரணம் என்ன, அரக்கத்தனம் தான், நான் தான் பெரிய ஆளு. அவனுங்க குரான் எல்லாம் போய் கேக்குறானுங்க, நைட்ல போய் உண்மைன்னு தெரியுது, மத்தவங்கள கேட்க வேணாம்னு சொல்றான், கேட்டுட்டு அவன் மட்டும் கேட்டுக்கிறான். ஆனா வந்து கஅபத்துல்லாஹ்ல உட்கார்ந்து ஓதுனாங்கனாக்கா எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு கேட்பாங்க. ஆமா, அதே உமர் ரலியல்லாஹு தஆலா பாருங்க, அடுத்ததுல வந்துடுறாங்க. சோ இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹுமுல் ஹைருல் பரியா, ஹைருல் பரியால வந்துறாங்க. சோ இதான் ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம். நமக்கு அந்த அந்த மாதிரி கண்ணம் வந்துடக்கூடாது நமக்கு. எந்த அல்லாஹ் சொன்ன கட்டளையே அப்படியே நம்ம எடுத்துக்கணும் நம்ம அப்படிங்கிறது. நம்ம அப்து தானே, நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அல்லாஹ் அடிபணிந்து வணங்குறவங்க நம்ம தான். ஸோ இந்த காலத்திலயும் பெருமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஹைருல் பரியால நம்ம சேர்க்கணும்ல. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு செயலை தான் பாருங்க, அல்லாஹ் திருப்பி திருப்பி செயல்ல காட்டணும். வீட்டுல கூட சொல்லுவோம், வாயில சொல்லாதடா செய்டான்னு. என்ன சொல்றீங்க? அப்போ செயல்ல வரணும். அந்த அமல் அப்படின்றது செயல்ல வரணும். உள்ளத்திற்கு கூடிய ஈமான் அது வெறும் உள்ளத்துல மட்டும் இருக்கக்கூடாது. அர்கானும் பில் ஜவாரிஹ்னு வாங்க அரபியில, உறுப்புகளின் மூலமாக அது வெளிப்படணும். அந்த செயலையும் எல்லாம் சொல்லிட்டான் முன்னாடி. இந்த தொழுகை ஜக்காத்துங்கிற பாருங்க, இந்த அதான் அடிப்படையான விஷயம். ஜக்காத்துங்கிறது வந்து ரொம்ப கவனமா கொடுத்துரும். நீங்க சொன்னீங்கல்ல, ஜக்காத்து கொடுக்காததே பெரிய பாவம். ஆமா, ஜக்காத்தை தடுத்து வைப்பதும் பெரும்பாவம். அது ஒண்ணு மட்டும் நம்ம கவனமா கரெக்டா கணக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் இன்ஷா அல்லாஹ். அது கண்டிப்பா. தொழுதுகிட்டு ஜக்காத்தும் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க, அது பாவம் தானே. வந்து அது ஒரு கஞ்சத்தனம் தான் இல்லையா? ஒருத்தர் சொல்றாருன்னு யதார்த்தமா சொல்றாரு என்கிட்ட. அவர்கிட்ட நான் வந்து பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு மனிதர் அவரு. நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் டாக்ஸ் அதிகமா கட்டுறேன், நான் எதுக்கு ஜகாத்துக்கு டாக்ஸ் கட்டணும்? நான் ஆல்ரெடி கவர்மெண்ட், இதுவும் டாக்ஸ் அதுவும் டாக்ஸ் தான்றாரு. காப்பாத்த நான் என்ன சொல்றது அவரை?
அவரு கவர்மெண்ட்டுக்கும் கட்ட மாட்டாரு, சும்மா சொல்லுவாரு. அந்த மாதிரி கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா உங்க லைன் அடிச்சிங்க பாருங்க ஒரே அடியா. இந்த மாதிரி ஆள் அங்க கூட டுக்கி காட்டுவானுங்க. வெளியில சொல்லிக்கிறது. ஆமா ஆமா ஆமாண்ணே. 1 கோடி ரூபாய் வியாபாரம் நடந்த 1 கோடி ரூபாய் லாபம்னா 1 ரூபா லாபம்னு சொல்லி பொய் கணக்கு எழுதிருப்பா. அதுவும் பாவம், நல்லா காப்பாத்து. கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. ஆனா கொடுத்துட்டா எல்லாம் மேல மேல கொடுக்குறான் பாருங்க. இந்த மாதிரி நடிக்கிறவங்க வந்து ஜகாத்து ஹோல்ட் பண்ணா நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அதை வச்சுக்கிட்டு. இல்ல, ஜகாத் அப்படின்ற வார்த்தைக்கே வந்து அரபியில பல விளக்கங்கள் இருக்கு. பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னு ஒரு விரத்தம் நமான்ற அர்த்தம் இருக்கு, வளருதல். சோ அது வெட்ட வெட்ட குடுக்க குடுக்க அந்த கிணறு சுரந்துட்டே இருக்கும், அது வளர்ந்துட்டே இருக்கும், அது அதிகமாயிட்டே இருக்குமா. ஒரு ஹதீஸ்ல வந்து மானகச மாலு அபதின் மின் சதகத்தின், ஒருபோதும் ஒரு அடியானுடைய பொருள் ஜகாத் கொடுப்பதனாலேயோ தான தர்மம் கொடுப்பதனாலேயோ குறைந்து போகவே போகாது, அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டேதான் போகும். அங்கதான் சைத்தான் வந்து பயத்தை கொண்டு வரும் இல்லையா? ஆமா வந்து உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்துவான், நீ ஏழை ஆயிடுவேடா. அங்க போய் தான் நம்ம போராடணும். அது உண்மையான ஜிஹாதுங்கிறாங்க, முஜாஹித். ஒரு முஜாஹித் வந்து அந்த சைத்தானோட போராடி என்ன கொடுத்துட்டான்னா வந்து அல்லாவுடைய பார்வையில ஹைருல் பரியா ஆயிடலாம். கண்டிப்பா. ஏன்னா எவன் சைத்தான் சொல்றத கேட்டு போயிட்டான்னா ஷருல் பரியா லைன்ல போயிடும். அதுவும் அவ்வளவுதான் அவ்வளவுதானே. அல்லாஹ் ரெண்டே 2 டைப் தான் வச்சுக்கிறானே, ஒண்ணு ஹைருல் பரியா, இன்னொரு ஷருல் பரியா. அவ்வளவுதான். இந்த ஆலிமே கிலியுமே ஒரு டாக்டரு ஒரு மார்க்க கல்வி அதெல்லாம் கிடையாது. ஒண்ணே நீ ஹைருல் பரியால இருக்கணும், இல்ல ஷருல் பரியால இருக்கணும். ஜக்காத்துங்கிறது நிறைய பேச வேண்டிய விஷயங்கள். சில பேர்கிட்ட வந்து லேண்டா கிடக்கும், நம்ம ரியல் எஸ்டேட்டா இருக்கும். சில பேர்கிட்ட வந்து நகையா கிடக்கும், விற்க முடியாத நிலைமையில இருக்கும். அதை என்ன சொல்றாங்கன்னா, அது எப்போ விக்கிறோமோ அது கணக்கு வச்சுக்கிட்டு வித்தவன கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல சைத்தான் அது வந்து ரெண்டாவது வந்து அதை கொடுக்கும்போது சர்க்குலேஷன், ரெண்டாவது ஒரு இடத்துல தேங்கி கிடக்காம மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க, வளருது. ஆமா ஆமா கொடுக்கறதுனால நம்ம திருப்பி நமக்கு வரும். போகும்போது எதையும் எடுத்து போறது இல்லை. கண்டிப்பா நம்ம செஞ்சுட்டாங்கன்னா மேல மேல கொடுத்துக்கிட்டோம். நல்லா கொடுத்ததான் நம்ம கொடுக்க சொல்றாங்க. ஆனா ஜகாத் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆடு மாட்டு பண்ண வச்சிருக்கவங்களுக்கு வேற மாதிரி, விவசாயம் பண்றவங்களுக்கு வேற மாதிரி. 2.5% வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஆமா ஆமா வந்து ஒரு 1000 மூட்டை நெல் வந்துச்சுன்னா அதுக்கு வேற கணக்கு. ஆமாமா. அதே போல மழையினால மழை தண்ணி மூலமாக வந்ததுக்கு ஒரு கணக்கு, நாமளா தண்ணிய சேர்ந்துரும், நம்மளா போர் போட்டிருக்கிறோம், நம்மளா கிணறு வச்சு பண்றோம்னா அதுக்கு ஒரு மாதிரி கணக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம அது புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, கிதாபுகள்லாம் இருக்கு. இருக்கு 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 ஜகாத்னு சொல்லிட்டு தனி கிதாபே இருக்கு. பல பேர் எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பிசினஸ் பீப்புள் அதெல்லாம் ஒரு படிக்கணும். நம்ம வந்து இது ஒரு பாடமா நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா. இல்ல, கிதாபு ஜகாத் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நம்ம அதாவது இமாம் முகமது இப்னு அபி ஷைபானி அப்படின்றவங்க மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க கிட்ட அவங்களுடைய மாணவர்கள் கேட்டாங்களா, ஏன்னா நீங்க பெரிய ஆலிமா இருக்கீங்க, ஆனா வந்து ஜுஹுதுல ஒரு கிதாப் கூட நீங்க எழுதலையே. ஜுஹுத் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சூஃபின்றாங்களே, சூஃபி உலகப்பற்றற்ற நிலை, ஒரு அவுலியாவா ஆகுறது, இறைநேசர் ஆகுறது, அல்லாஹ்வோட நெருக்கம் அடைகிறது, அதுக்குதான் ஜுஹுதுன்னுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஜுஹுது ஜாஹிதுன்னு தான் வரும். இன்னைக்குதான் இந்த ஒரு 50 60 70 வருஷத்துல இந்த சூஃபின்ற வேர்டு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. பட் ஜுஹுதுன்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தே வந்துட்டு இருக்குது, உலகப்பற்றற்றவர். நீங்க அது சம்பந்தமா புக்கே எழுதுறீங்க நீங்க அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்களா, என்னங்க நீங்க, நான் ஃபிக்ஹ்ல கிதாபு ஜகாத் எழுதிக்கிறேன், கிதாபுல் பை எழுதிக்கிறேன்,
ஜக்காத் சம்பந்தமான பாடம் இருக்கிறேன், வியாபாரம் சம்பந்தமான பாடம் இருக்கிறேன். இதை விட வேற என்ன ஜுஹுது வேணும்? எப்போ ஒருத்தவன் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்ற முறையில ஜக்காத் கொடுப்பானோ அவனுடைய பொருள் சுத்தமாயிடும். அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்ல பிரகாரம் ஒருத்தவர் வந்து வியாபாரம் பண்றாருனாவே அப்ப அவருக்கு பொருள் சுத்தமாயிடும். அப்ப எப்ப ஹலால் அவருடைய வயிற்றுல போகுமோ அவர் ஆட்டோமேட்டிக்கா ஜாஹித் ஆயிடுவாரு, அவர் அவுலியாவா ஆயிடுவாரு. அதுக்கு எதுக்கு நான் தனி கிதாப் எழுதணும்ன்றாராம். என்ன மாதிரி ஒரு திங்கிங் பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அல்லாவுடைய சட்டத்துக்கு இப்ப வந்து நம்ம சம்டைம்ஸ் கட்டுப்படுறது இல்லை. ஆனா அரசாங்கம் போட்டா கட்டுப்பட்டுறோம். டப்புன்னு ஜிஎஸ்டி எல்லாம் பாருங்க, ஜிஎஸ்டி எல்லாம் அங்க ஊர்ல எவ்வளவுங்க? வடை 10 ரூபா வடைக்கு 4 ரூபா கொடுக்குறான் ஜிஎஸ்டி. பாருங்க எவ்வளவு, எத்தனை பெர்சென்ட் வடைக்கு? சின்ன சின்ன பொருளுக்கு எல்லாம் வந்து 4 ரூபான்னு. அப்படியா? ஆமாண்ணே. இதுக்கு வந்து அதாவது வந்து என்னது இடையில இப்ப என்னமோ ஒரு பொருள் ஒண்ணு வாங்கணும், ஏதோ ஒரு பொருள் அந்த அது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 50,000 ரூபாய் பொருள். அதுல ஜிஎஸ்டி மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 18,000 ரூபாவும் 14,000 ரூபாவும். 14,000 ஜிஎஸ்டி. 28%, 2.5% கொடுக்க சொல்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறோம். பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். ஏன் அரசாங்கத்துக்கு பயம்? அரசாங்கம் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, ஜெயில போட்டுருவான், இடி விட்டு மிரட்டுவான். அல்லாஹ் வந்து நரகத்துல போடுறாங்கிறானே, அதை பத்தி ஒரு பயம் இருக்குதா? பயமே கிடையாது. கரெக்டான சொன்னீங்க. பயம் வரணும். அதான் அந்த ஹஷியா ரப்பான்னு முடிக்கிறான் பாருங்க, அதான் ஹஷியா ரப்பாவா அடுத்து வருது. சுப்ஹானல்லாஹ். அது எத்தனை கொண்டா பாருங்க, அருமையா. உங்களை விட்டாவே சும்மா பையன் சூப்பரா பண்ணுவீங்க. சும்மா பாக்குறதுக்கு அந்த ஹஷியான்னு வருது. இல்ல அருமையான வார்த்தை. இல்ல நீங்க பேசுறதெல்லாம் நிறைய ஜும்மால நான் சொல்லுவேன். ஜும்மால நீங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பாடம் முடிச்சோன்னு நோட் பண்ணிப்பேன். அதெல்லாம் நான் ஜும்மாலேயே சொல்லுவேன். நான் உடனே பாரு சொல்லிட்டான் பாரு, நான் ஹஷியா ரப்பா. நீ அரசாங்கத்துக்கு பயந்துட்டு கொடுக்குறோம், அல்ல அது பயந்துட்டு கொடுக்க மாட்டேன்றிய. மேல மேல தரேங்கிறான், கவர்மெண்ட் தரேங்கிறான், கவர்மெண்ட் புடிங்கிட்டு விட்டுறான். என்ன நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, நீ கொடு, நான் மேல தரேன் நல்லா சொல்றான், புடிங்கி கொடுக்கறது இல்ல. உலகம் ஃபுல்லாவே ஜிஎஸ்டி பெரிய ஒரு போயிட்டு இருக்கு. 15 தாக்கத்தை ஏற்படு. சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டி கம்மி அதிகமான 9%. 9%. அப்படிங்களா? ஜாமான் வாங்குனீங்கன்னா 100 ரூபா வாங்குனீங்கன்னா 9 ரூபா ஜிஎஸ்டி. ஆனா இந்தியால அதிகம் 23% எல்லாம் ரொம்ப அதிகம் இந்தியால. ஆமா ஆமா ஆமா. சோ பரியா ஹைருல் பரி அமலு சாலிஹா, அமல்கள் ரொம்ப அவசியம். சின்ன அமலா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படணும். அமலை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? அமல் வந்து பொறுமையா சபரோட செய்யணும். எந்த அமலையும் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு, ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஒரு காலை சாயங்காலம் வரைக்கும் குரான் ஓதிட்டு 1 வருஷம் ஃபுல்லா குரான் ஓதாம இருக்கக்கூடாது. ஒரு பக்கமாவது டெய்லி ஒரு சதக்கா, கொஞ்சம் கொஞ்சமா சதக்கா, உடம்பு, இந்த மாதிரி நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ணணும். அதாவது அமல்களில் சிறந்த அமல்கள் தொடர்ந்து செய்ய நல்லா இருக்கா, தொடர்ந்து செய்யறது நல்லா ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறாங்களா? ஆமா ஆமா ஆமா, ஹதீஸ் இருக்கு. அஃதலுல் அமாலி இந்தல்லாஹி அஃதலுல் அமாலி இந்தல்லாஹி தஆலா அதுவமுஹா வயின் கல்ல. அல்லாஹ்விடத்தில் சிறந்த அமல் எதுவென்றால் அதுவமுஹா, தாயிம்லது அதுவம், எது தொடர்ந்து செய்யப்படும், ஒயின் கல்ல, அது சின்ன அமலா கூட இருக்கட்டும், ஆனா அதுல தொடர்ந்து செய்யறாரு. டெய்லியும் வந்து ஒதுவோடு இருக்கிறாரு, டெய்லியும் ஒழு செஞ்சு தூங்குறாரு, இல்ல டெய்லி நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத் தூங்குறாரு. அதான் சொல்றாங்க, உங்களால நைட்ல எஞ்சி ஃபஜர் தஹஜ்ஜுத் தொழ முடியலையா, நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத் தொழுதுபடுத்தினாக்கா இரவு முழுவதும் நின்று வணங்குற நன்மை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தரா என்பதா. எவ்வளவு பேர் பாக்கியம். அது தொடர்ந்து இருக்கணும்.
அதான் இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்து சோசியல் மீடியாவே அப்படித்தான் பாருங்க. ஃபேஸ்புக்கா இருக்குது, இன்ஸ்டாகிராமா இருக்குது, யூடியூபா இருக்குது. தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருந்தா தான் அது வந்து மத்தவங்களுக்கு காமிக்கும். ஆமா ஆமா, இல்லைன்னா காட்டாது. ஒரு பயான் செஞ்சு ரெக்கார்ட் பண்றீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு பயான், மாசத்துக்கு ஒரு பயான் போட்டா அது வந்து போய் நிறைய பேர் சேராது. சரி அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தா தான் தொடர்ச்சி. இந்த தொடர்ந்து செய்யப்படும் போஸ்ட் தான் வந்து மக்களை வந்து போய் நிறைய ரீச் ஆகும் ரீச் ஆகும். இது தொடர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னி தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார். அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய கூலி ஆகிறது ஜன்னாத்து அதுனின், அதுன் என்ற சொர்க்கம், தஜ்ரி அதிலே ஓடும், மின் தஹ்தியல் அன்ஹாரு அதிலே பல ஆறுகள் அதற்கு கீழாக ஓடும், காலிதீன ஃபீஹா அபதா நிரந்தரமாக அவர்கள் அங்கு தங்கியிருப்பார்கள், ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், வரது அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். தாலிக்க இந்த உயர்வான கூலி அவர்களுக்கு கிடைப்பது, தாலிக்க வந்து அந்த ஜஸா கிடைப்பதற்கு காரணத்தை சொல்லி காட்டுறான். தாலிக்க அது ஏன் கிடைக்குதுன்னா, லிமன் ஒருத்தருக்கு கிடைக்கும், ஹஷிய ரப்பா யார் தன்னுடைய இறைவனை பயப்படுவாரோ அவருக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்ப அந்த ஹஷியத்து வேணும், அல்லாஹ்வுடைய பயம் வேணும், இறை எச்சம் வேணும். ஜஸா கூலி, கூலி வந்து இந்த ரப்பி ரப்பு கொடுக்குற கூலி தான் வந்து ரொம்ப ஒரு எப்பேற்பட்ட கூலியா இருக்கும். நம்ம ரெடி ஆகணும் அதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஜன்னாத் சொர்க்கங்கள், அதுன்னு பல மாதிரியான சொர்க்கம் இருக்கிறாங்களே ஜன்னத்துல, அதுன்னு ஆமா நாமான ஃபிர்தௌஸ் இருக்கு, அதுன்னு இருக்கு. இது வந்து ஹையஸ்ட் சொர்க்கங்களா? இது 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 ரொம்ப உயர்வான சொர்க்கம் இது அதுங்களா? ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அதுன்னு சொல்றாங்க. அதுனும் இருக்குன்னு, ஃபிர்தௌஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப உயர்வு. மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் ஜன்னாத்து, அதுக்கு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கும். அவ்வளவு பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த காமிப்பாங்க, மால்தீவ்ஸ், சுவிட்சர்லாந்து எல்லாம் கூட நல்லா இருக்கும். கீழே தண்ணியில கலர் கலரா மீன் ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே செடி. சுப்ஹானல்லாஹ், மால்தீவ்ஸ்லயா? ஆமா, எல்லாம் அந்த மலேசியால இருக்குது. என்ன மேல தண்ணி, நம்ம கீழே மணல் தானே பாக்குறோம். என்ன நினைக்கிறீங்க? ஆத்துல கீழே வந்து ஒரே பச்சை பச்சைன்னு ஒரு பூ அலங்காரமா இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஆறு. மாஷா அல்லாஹ், மாஷா. ஆறு தான் சொல்றாங்க. அதுக்கு கீழே சொர்க்கங்கள், அதற்கு கீழே தண்ணி ஓடும். சொர்க்கம்னாவே கார்டன் தானே, சொர்க்கம்னாவே கார்டன் தானே. ஆமா, அந்த சொர்க்கத்துக்கு கீழே தண்ணி ஓடும். அது மணல் கூட இருக்காது, சொர்க்கத்துக்கு கீழே தண்ணி ஓடும். எல்லாம் திருப்தி அடைஞ்சா அவங்களும் திருப்தி அடைஞ்சாங்களாமா. பயப்படுறவங்களுக்கு மாதிரி பயப்படுறாங்கிற வாடைய தான் பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம அந்த அல்லாஹ்க்கு பயந்து செய்யணும். குஷுங்கிறதுக்கு வந்து பயம்ங்கிறத வார்த்தைங்களா இல்ல ஃபோக்கஸ் பண்றதுங்கிற வார்த்தையா? குஷு அப்படின்னாக்க பயம் தானே. பயப்படுகிறாரோ, எல்லா இடத்துலயும் பயப்படுகிறான்னு போட்டுருவாங்க. அஞ்சக்கூடிய, சில பேர் அஞ்சக்கூடிய போட்டுருக்காங்க. ஸோ கூலிலாம் அவங்களுக்கு இந்த ரசூலா ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கூலி அங்கதான். இந்த உலகத்துல எல்லாம் வந்து கூலி கிடையாது அவங்களுக்கு, இல்லைங்களா? தவக்கல், அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு கண்டிப்பா கண்டிப்பா வந்தாங்க. ரலியல்லாஹு அன்ஹு வரது. அதேபோல காலிதீன ஃபீஹா அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, லா யமூத்து, அதுல அவர்கள் மரணிக்க மாட்டார்கள். ஏன்னா மறு உலகத்துல மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் நிரந்தரமாக அந்த சுகத்தை அனுபவிப்பார்கள்.
சுகம் அனுபவிப்பார். உலகத்துல எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் என்ன இருக்கு, நிரந்தரம் கிடையாது. பெரும் பெரும் பணக்காரர்களா இந்த உலகத்தை விட்டு மூத்தா போயிட்டாங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. ஆனா ஆகிரத் என்பது நிரந்தரமானது. நம்ம இருக்கிற சொர்க்கம்லாம் வீடெல்லாம் எப்ப இடிஞ்சு விழுவோம், எப்ப பெயிண்ட் அடிக்கணும், சொல்ல முடியாது, எப்ப தெரு பிடிச்சு போவோம் நமக்கு தெரியாது. அது பாருங்க, சொர்க்கத்துல ஹாலிதீன். கண்டிப்பா எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பிளம்பர் கூப்பிட தேவையில்லை, எலக்ட்ரீஷியனை கூப்பிட தேவையில்லை, லைட் பில் கட்ட தேவையில்லை. அது ஒரு சந்தோஷம் தான். எந்த ஒரு கவலையும். கண்டிப்பானே. மாசம் மாசம் சம்பளத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. வாடகை கட்டுறதோ, சம்பளம் வாங்குறதோ, சம்பளம் கொடுக்கறதோ, எதை பத்தியும் கவலை கிடையாது. ஆமா, அதெல்லாம் அந்த சொர்க்கத்துல போய் ஹாலிதீன ஃபீஹாவா இருந்துக்கோ அபதா அப்படின்றோம். அல்லாஹ் அதான உண்மையான ஒரு அமைதி இல்லைங்களா? சலாம் சொல்லுவான். அல்லாஹ் வந்து உங்களை சலாமை பக்கம், தாரு சலாமை பத்தி அழைக்கிறான். நீங்க என்னன்னா, நீங்க தாருல் பவாரை பத்தி எங்க போய் அது ஒரு சொல்லுவாங்கல்ல. குரான் ஆயத்து ஒண்ணு, எதுவோ தாரு சலாம்ங்கிறான்ல. ஆமா, ஏதோ மிலா தாரி சலாம். சோ நம்ம அந்த தாரு சலாத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சோ அல்லாஹ் வந்து அவங்கள வந்து ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள வந்து ரொம்ப வந்து பொருந்திக்கிட்டான். வரது அன்பு, அவங்களும் வந்து அல்லாஹ் அப்படியே பொருந்திக்கிட்டாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாதுங்க. யார பத்தியும் எதை பத்தியும். ஆமா, இல்ல அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க. ரப்பு இந்த மாதிரி இங்க உள்ள ரப்பா இருந்தா என்ன பண்ணுவாங்க, என்ன அந்த முதலாளி பிரின்சிபல் அப்படி இருக்கிறாரு, அந்த பாரு சுடிச்சுன்னு இருக்கிறாரு, அங்க அப்படியே அல்லாஹ் அப்படியே பொருந்திக்குவாங்க. அங்க எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ யாருக்குன்னா அவங்களுக்கு முஹ்லிஸீன லஹுத்தீன். இதுதான் உண்மையான ஒரு பரிசு நமக்கு. சோ ஹஷ்யாங்கிறது வந்து இன்னும் வெறும் பயம் கிடையாது. மனசுக்குள்ள அதை புரிஞ்சுக்கிறது. அல்லாஹ் வந்து பெரியவன். நம்ம வந்து மனச வந்து நமக்கு வந்து எவ்வளவு பணிவாகிக்கிறது. அதுதான் அந்த பயம் அப்படிங்கிற பயம்னா வந்து அடிச்சு போடுவானோ, நெருப்புல போட்டுருவானோ, அந்த பயம் ஒண்ணு இருக்கும். தாழ்ந்து போறது, அல்லாஹ்க்கு கீழே, அல்லாஹ்க்கு பார்வையில் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பணிவை நோக்கி காண்கிறது தான் ஹஷியான்னு கூட சொல்றாங்க. ஹஷியா பயந்துகிட்டே இருந்தா எப்படி நம்ம வாழ்க்கை நடத்த முடியாதுல்ல. ஆமா ஆமா, அதாவது ஹஷ்யத்துக்கு இன்னொரு விளக்கம் ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாரும் அல்லாஹ்வை பயப்படுறதுனாக்கா, இந்த எதிரிய பார்த்தோ இல்ல நாயை பார்த்தோ பேயை பார்த்தோ அப்படி நடுங்கிட்டே உட்காந்துக்கிறது, அது இல்ல பயமா. பயம் அப்படின்னு சொன்னானே, அல்லாஹ்வுடைய கட்டளையே நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அதை நிறைவேற்றி விட்டுட்டு பயப்படுறது. ஆஹா, இதை நான் சரியா செஞ்சனா இல்லையா, நான் தொழுதனே, இந்த தொழுவையில எந்த அளவுக்கு இரையச்சம் இருக்குன்னு தெரியலையே, நான் ஜகாத் கொடுத்தனே, என்னுடைய நீயத்து சரியா இருந்துச்சா இல்லையான்னு தெரியலையே, அப்படி பயப்படுறது, அதுதான் தக்குவாகும். உதாரணம் சொல்லுவாங்க, கணவன் மனைவி, ரொம்ப ஒரு அன்பான கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஒரு கணவன் வந்து வேறு பெண்ணை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டான். உண்மையான அன்போட இருந்தான்னா என்ன நினைக்கிறீங்க? அந்த அந்த மனைவி மனசு உறுத்தம்ல, நம்ம வந்து அவ்வளவு அன்பான மனைவிக்கு முன்னாடி நம்ம மத்த பெண்ணோட பேசுறதோ ஏறெடுத்து
கண்டிப்பா. அந்த பயம், அந்த ஒரு அன்புனால ஒரு பயம் அப்படிங்கிறாங்க. என்ன? ஆமா. அன்பு, கண்ணியம், மகத்துவம் கலந்த பயம். ஆமா. தெரிஞ்சா அடியும் விழுவோம் வீட்ல. அது வேற. என்ன? ஆமா, ஆமா. வீட்ல இருக்க முடியாது. என்ன சும்மா உதாரணத்துக்கு சொல்றாங்க. அந்த ஒரு ஒரு அன்புனால இது தப்பு செஞ்சுட்டா மனசு உறுத்தம்ல. இவ்ளோ ஆமா. இவ்ளோ நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாங்க, நேசம் வச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம ஏமாத்தக்கூடாது. என்ன? அவங்கள வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம வந்து அந்த பயத்த தான் ஹஷ்யா. அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஹஷ்யா. குஷு தொழுவும்போதும் குஷு இருக்கணுங்கிறாங்கல்ல. ஆ அது வேறங்களா? இதுவும் இந்த குஷுவும் ஒண்ணுதானா? 2 ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான். குஷுனா உள்ளச்சம், இரையச்சம், குஷு. அது உள்ளச்சன்னா அந்த ஃபோக்கஸ்ன்னு சொல்றாங்கல்ல. ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒருமுகப்படுத்துறது சொல்றாங்க. அது அது குஷு இல்லண்ணே. அது அ ஹுது. அ அதாவது 2 வார்த்தை சொல்லுவாங்க. குஷு, ஹுது. ஆ ஹுது ஹுது அப்படின்னு சொன்னா தான் வந்து அந்த கான்சன்ட்ரேட். அந்த ஆ ஓர்மையோட பண்றது. ம். குஷு அப்படின்னா உள்ளச்சம், இரையச்சம். ஆ அ இதோட நம்ம இந்த சூரா பைனா முடிஞ்சிருது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மள வந்து உண்மையிலேயே அதுக்கு அன்புனால பயப்படுறவங்களா இருக்கட்டும். ம். நமக்கெல்லாம் இரவு நேரத்துல அருமையான முறையில அல்லாஹ் அவனின் பக்கம் நம்மளெல்லாம் அழைக்கிறான். ம், 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 எப்படிலாம் நமக்கு புரியுமோ அப்படிலாம் சொல்லி வச்சு அழைக்கிறான். ம். நீங்க நமக்கு நம்ம கூட சொல்லுவோம் அழைப்பு குடுக்குறதுக்கு. "அப்பா ஆமா, ஒரு பெரிய ஆள்ப்பா, பார்த்து போய் கூப்பிடுப்பா. ஆ வேற மாரி ஏதாவது வார்த்தை கீர்த்தை யூஸ் பண்ணிட்டு போறப்பா, ஒரு பெரிய ஆள்ப்பா. ஆமா. ஆ பார்த்துப்பா, சென்சிட்டிவான ஆள்ப்பா" அப்படின்னுவோம். ம், அல்லாஹ் வந்து அழகா அடிச்சு சொல்றான். ப அப்படியே மைன்யூட்டா சொல்றான். புள்ளி வச்சு சொல்றான். ம், ம். கூலி சுப்ஹானல்லாஹ். கூலியே சொர்க்கம் தான். காசு பணம் கூட இல்ல. காசு பணம் தேவையே இல்லையே. நான் ஆ, ஆ. கூலியாவது சொர்க்கத்தையே குடுத்துடுறேன் அப்படிங்கிறான். கண்டிப்பா, கண்டிப்பா. 1000 நிமிஷம். டைம் இருக்கா உங்களுக்கு? இதுல பார்க்கலாம்ண்ணே. உங்களுடைய டைம் பொறுத்துங்கண்ணே. எனக்கு இப்ப மக்ரிப் ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். 5 நிமிஷம். ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. அல்லாஹ் அக்பர். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. زلزال وأخرجت الأرض أثقالها وقال ஸில்ஸால் அப்படின்னாவே ம், ம், நிலநடுக்கம். ம், ம். நிலநடுக்கம். ம், ம். ஸோ இது நிச்சயமா நடக்கும். ம். ஆனா நிச்சயமா நடக்கும் இந்த விஷயம். என்ன இன்னைக்கு எப்ப நடக்கும்னு தெரியாது. ஆனா இன்னைக்கோ, நாளைக்கோ, அடுத்த செகண்டோ என்ன கண்டிப்பா. நம்ம இருக்கும்போதோ, நம்ம மூத்தா போன பிறகோ என்ன எல்லாம் ரெடியா இருந்துக்கணும். தயாரா இருந்தணும். ஆ ஆகுது. ம். ஜில்சால். இது சாதாரண நிலநடுக்கம் கிடையாது. நம்ம இங்க பார்க்குறோம். அங்கங்க துருக்கியில நடந்துச்சு. துருக்கியில நடந்துச்சு. பல நாடுகள்ல நடந்துச்சு. அந்த மாரி இருக்காது இது. இந்தோனேஷியால பயங்கரமான நடுக்கம். ஆமா. அதே பாருங்க எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு. என்ன உலகம் அந்த ஃபுல்லா சும்மா அந்த லேசா நடுக்கத்தையே மக்களால தாங்க முடியல. லேசா ஒரு ஒரு ஆட்டம் ஆட்டி விடுறதுக்கு உலகம் ஃபுல்லா போய் எவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. எவ்வளோ மக்கள் மூத்தா போறாங்க. ம். இது நடந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது ஒரு ரெடியா இருக்கணும். நம்ம இதுல என்னன்னா சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்து ஒரு வழிப்போக்கன் மாரி இருங்க உலகத்துல அப்படின்னு. என்ன ஸோ ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லைங்களா? என்ன ஆமாமா. என்ன ஆ வ அதாவது வந்து நீங்க வந்து ஆபிரி சபீலின். நீங்கள் ஒரு ம். பாதையை கடக்கக்கூடியவர்களைப் போன்று அப்படின்ட்டா. ஸோ நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒரு நம்ம வீட்ட பார்க்கும்போது, இது இடிஞ்சு உள்ள என்னைக்கோ வந்து இடிஞ்சிற போகுது. என்ன இது எல்லாமே வந்து அழியக்கூடியது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். என்ன கண்டிப்பா, ஏன் கண்டிப்பா. பேராசை வருது மனுஷனுக்கு? என்ன ஏன் எல்லாத்தையும் வந்து
ஒருத்தன் மோசடி செய்யறான், ஏன் ஒருத்தன் ம். செய்யறான் என்ன? அவனுக்கு ஒரு பெருந்தன்மை வந்துடும் இல்லைங்களா? இந்த ம். ஒரு நினைப்பு இது அழிய போகுது, எல்லாமே ஒரு நாளைக்கு நம்ம அழிய போகுது. இந்த சூறா படிக்கும் போதெல்லாம் அவனுக்கு நினைப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அதுக்கு தானே குரான் ஆனா, வந்து அதாவது இதுவரைக்கும் நான் வந்து கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 14 வருஷத்துல ஒரு 13 வீடு மாறிட்டேன். உண்மையிலே. இந்த வீடு ஆ, மாறுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை. ஆமா. இப்ப வேற ஃப்ளட் வேற வருதுன்னீங்கிறான். ஜாமான்லாம் கொஞ்சம் தூக்கி மேல வச்சுட்டேன். ஏன்னா போன தடவை தண்ணி வந்துருச்சு. ம், ஆனா ம், கொஞ்ச நாள்ல வந்து மனசு நமக்கே மாறிடுதுண்ணே. என்னடா இது? உலகத்துல இவ்ளோ கோடிக்கணக்கான பேர் வாடகை வீட்லயே வாழ்ந்து தான் மூத்தா போறாங்க. ம், என்னத்த நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? சொந்த வீடு பண்ணி, ம். இருக்கிற வரைக்கும் நல்ல விதமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்படின்னு தானே தோணும். ரைட்டு. இல்ல அது ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன? அதனால தப்பில்ல. அதனால வர்ற இந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது, ஒரு வீடுக்காக ஒரு ஹாஜத் வச்சு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ஆமாமா. அது செய்யலாம். வந்து இருந்தாலும் சில நேரங்கள்ல பல மக்கள் படக்கூடிய சிரமங்கள பார்த்தாக்கா, ஆ சரி அல்லாஹ் நம்மள ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறவரைக்கும் நல்ல விதமா வச்சிருக்கான். 2மே இருக்கணும். பேலன்ஸ் இருக்கணும் தான். இப்படியும் அ அ அ நான் நீ முயற்சி பண்ணி தரேன்னு சொல்றான். என்ன? ஆ, 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 ஆ. இல்லன்னு கவலைப்படவும் வேணாம் அப்படிங்கிறான். என்ன? என்ன? இப்போ ம். நம்ம வந்து அதுக்காக என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ செய்யலாம். ஹலால். அது ஹலால் ஆக்கியிருக்கிறான். அதுவும் ஒரு முஜாஹதா தான் சொல்றாங்க. என்ன? கண்டிப்பா. குடும்பம் குடும்பத்தையும் வந்து பிள்ளைங்கள ஃபேமிலி நல்ல ஒரு சிறப்பா வாழ்றதுக்கு நல்ல வீடு, நல்ல ஆடைகள், நல்ல வாகனங்கள்லாம் வந்து தான் குரான்ல வந்து உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்றான். என்ன நினைக்கிறீங்க? ம், ம், ம். வந்து ஆனா அ உண்மையான சொர்க்கம் மறுமை வந்து இருக்கு. அதனால வந்து இந்த மாரி பிராக்டிகலா பிரச்சனை இருக்கும்போது, நீங்க வந்து நம்ம ஒரு வீடு அவசியங்கிற ஒரு நியத்த வச்சு நீங்க ஏதாவது செஞ்சு அல்லாஹ் வழி காமிப்பான் இன்ஷா அல்லாஹ். என்ன? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அது வந்து நீங்க சிட்டில தான் இருக்கணும். அது அப்படின்னு ஒரு பிளான் இருக்கலாம். இல்ல கொஞ்சம் தூரமா கூட போகலாம் வேற எங்கேயாவது. என்ன? ம், ம். கண்டிப்பா. அது மாரி ஆ பல வழிகள் இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. கடன் வாங்கி வட்டியில போய் விழுந்துறக்கூடாது. என்ன? ஆமா, ஆமா. ஒரு வீட்டுக்கு வந்து கடன் வாங்குறது, அது ஒரு ஃபத்வா இங்க இருக்கு சிங்கப்பூர்ல. என்ன? இங்க ஓஹோ! சிங்கப்பூர்ல என்னன்னா, ஒரு வீடு கடன் வாங்கிக்கலாம். ஆஹா. அப்படின்னு ஒரு ஃபத்வா இங்கே குடுத்துருக்காங்க சிங்கப்பூர்ல. என்ன? ஓ! அப்டிங்களா? அல்லாஹ் ஆலம். இப்ப இங்க யாரு காசு குடுத்து வாங்க முடியும் வீடெல்லாம்? என்ன? ஆமாமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆமா. எல்லாமே வந்து கடன் வாங்கி தான் பண்ண முடியும்னு. என்ன சொல்றீங்க? ஆனா சில கடன் பேர் இல்லாம ஆமா. சில பேர் பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்லயே இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல. என்ன? இந்த ஓ! மாரி ஓ! அடிக்கடி இந்த மாரி பிரச்சனைகள். அடிக்கடி வீட மாற வேண்டியிருக்கும். வாடகை ஏத்துவாங்க. என்ன? வாங்குற சம்பளம் எல்லாம் வாடகையிலேயே போயிடும். என்ன? அந்த ம். மாரி பிரச்சனைலாம் இருக்குது. ஆனா அவங்களும் திருப்தியா இருக்கிறாங்க. சந்தோஷமா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு வரைக்கும் செய்யலாம். பட் ஒரு ம். வீடு இருக்கிறதுக்காகவும் நம்ம கடன் வாங்கி ஹராமான வட்டிய வந்து சில நேரத்துல வந்து ஹலாலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முஃப்திகள். அல்லாஹு அலம். நான் முஃப்தி கிடையாது. ம். ம். ஸோ அதுக்காக வந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்து வைங்க. என்ன? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். வீடு அவசியம். நான் ஒரு தமிழ்ல இல்ல சொல்ல நான் எங்களுக்காக நான் பார்க்கறது இல்ல. சரி நம்ம பசங்க ஃபியூச்சர்ல அவங்க வந்து நம்ம நம்ம தாங்கிட்டோம் கஷ்டங்கள. ஆனா அவங்கலாம் தாங்குவாங்களான்றது தெரியல. ஆ, இன்னொன்னு வரக்கூடிய காலங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு டஃப்பான காலங்கள் தான். செலவினங்கள் இதுல அதிகமாயிடும். என்ன சொல்றீங்கண்ணே? ஆ. அது அல்லாஹ் சொல்றான்ல, பூமிய வந்து உங்களுக்கு விசாலமா படைச்சிருக்கிறேன். என்னுடைய அருளை தேடி செல்லுங்கள்னு சொல்றான். ம். ஸோ இப்போ வந்து அதுக்குள்ள திட்டங்கள தீட்டி, நம்ம பிளான் பண்ணி, நம்ம போனா அல்லாஹ் மேல தவக்கல்த்து வச்சு போனா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அத வந்து செஞ்சு குடுப்பான். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாண்ணே. இன்ஷா அல்லாஹ். முயற்சிகள நீங்க என்ன செய்யலாம்? எனக்கு இப்ப தெரிஞ்ச மாரி மத்த நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு வந்து நீங்க இப்போ சவுதி, மலேசியா போன்ற நாடுகள், சிங்கப்பூரு, துபாய் என்ன அங்க கண்டிப்பா, அங்க நெறைய ஆசிரியர்கள், அரபு ஆசிரியர்கள்லாம் தேவைப்படுறாங்க. இப்ப உலகம் ஃபுல்லாவே. என்ன கண்டிப்பா, கண்டிப்பா, ஃபுல்லா அந்த தமிழ் கம்யூனிட்டி நெறைய இருக்குங்க. என்ன ஸோ கண்டிப்பா. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோடயே அங்க அழைச்சுக்கிறாங்க. என்ன ஃபேமிலியோடயே ம். இப்போ ம். இவரு இதுல இருப்பார். ஸ்ரீலங்கால ஒரு ம். முபாரக் மதனியும் யாரோ இந்த ஒருத்தர். மலேசியால கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு எனக்கு. மலேசியால வந்து கோலாலம்பூர் பக்கத்துல சிக்கம்படின்ற ஒரு ஏரியா. சிக்கம்படு ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஆமா, சிக்கம்படு. ஆமா. சொன்னீங்க, சொன்னீங்க. ஞாபகம் இருக்கு. ஆமா. அங்க போனோம். ம். அப்போ வந்து கொஞ்சம் அவங்க இந்த மௌலூத் ரிலேட்டட் அந்த இடம்.
இருந்தாலும் என்னுடைய நண்பர் இருந்தாரு. நீங்க ஓத வேண்டாங்க, நான் ஓதிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, இருங்க அப்படின்னாரு அவரு. ஆனா அவங்க ஃபேமிலி விசா வந்து இப்போதைக்கு இல்ல. ஒரு 2 வருஷம் மேல ஆகும் அப்படின்னாங்க. சரி, நான் குடும்பத்த விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேனே நானு. சரி, அதனால வந்துட்டேன் நானு. ஆனால் அங்க இருந்திருந்தால் ஒரு கால் அவருடைய நாட்ட நம்ம சொல்லக்கூடாது. ஆனா நல்ல இடம் அது. நல்ல ஒரு ஃபேமிலி முக்கியம். நான் அப்ப காசு ஆமாண்ணே. ஃபேமிலி இல்லாம இருக்க முடியாதுண்ணே எனக்கு. காசு நான் வந்து கல்யாணம் முடிச்சதுலருந்து டே 1லேருந்து கூட தான் இருக்கிறேன் நானு. அல்லாஹ்வுடைய அருளால. கஷ்டமோ, நஷ்டமோ ஏதோ நம்மனால முடிஞ்ச அளவுக்கு இருந்துகிட்டு, நம்மனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்ல இருந்துகிட்டு, ஒண்ணா இருந்துட்டு இருக்கிறேண்ணே. அதான் இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, இது நீங்க செய்றது நெறைய பேர் செய்றது இல்ல. இந்த இளமைய வந்து தொலைச்சுடுறாங்க. என்ன ஆ போயிட்டு. எல்லாம் இளம ஃபுல்லா வெளிநாட்டிலேயே இருந்துகிட்டு, போயிட்டு முதுமையில பாவம் வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாக்க யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அவர. மதிக்க மாட்டேன்ல வாழ்க்கை போயிடுதுல்ல உங்களுக்கு. என்ன வாழ்க்கை போயிடுது. சந்தோஷம் போயிடுச்சுல்ல. போயிடுது, அந்த பிள்ளைங்கலாம் வந்து டச் இல்லாம போயிடுது. காசு அப்புறம் ஆமா. வந்து என்ன காசு வச்சுட்டு என்ன பண்றது? என்ன ஒண்ணும் இல்லண்ணே. ஒண்ணு வாழ் இது வாழ்க்கை வந்து எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியாது. கண்டிப்பா. எவ்வளவு இல்லண்ணே, படிச்ச படிச்ச நான் பிள்ளைங்க கண்கூடா பார்க்கிறேண்ணே நானு. நான் கண்கூடா பார்க்கிறேன் இதெல்லாம். ஆமா. எவ்வளவு படிச்ச பிள்ளைங்களும் எங்க ரிலேஷன்லயே பாத்தீங்கன்னா, நல்லா படிச்சிருக்கான். இன்ஜினியருங்கிறான், அதுங்கிறான், நல்ல அறிவுஜீவியா இருக்கிறான். பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவ வரான். 1 மாசம் வரான். என்ன ஆ, வந்துட்டு போயிடுறான். என்னடான்னா காசு சம்பாதிக்கணும். இப்ப என்ன பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சருக்கு. ஆ. நாளைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளை ஃபியூச்சர் மதிக்க விட மாட்டான். என்ன இதனால அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு ஒரு விரிசல் வந்துடுதுண்ணே. வந்துருது. நல்ல வேலை. அது சில பேரு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பிரிவு, ஒரு 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 அது சோகம் தானே அது. என்ன அது ஒரு இல்ல, ஷரியத்தே வந்துண்ணே, உமர் ரலியல்லாஹுடைய ரூல் என்னன்னா, உமர்லானு வந்து சாதாரண ஒரு சஹாபி கிடையாது. அவங்க போட்ட ஒரு ரூல். ஒரு கணவனும் மனைவியும் அதிகபட்சமாக 4 மாசம் தான் பிரிஞ்சிருக்கணுமாண்ணே. பர்மிஷன் இல்லாம பர்மிஷனோட ஆமா, ஆமா. அதுக்கு மேல பிரிஞ்சு இருக்க கூடாதுன்றாங்கண்ணே. ஆமா. அது அல்லாஹ் நல்லா காப்பாத்தணும். எல்லாருக்கும் வந்து அந்த மாரி நல்ல ஒரு பாக்கியத்த குடுக்கணும் அந்த நேரத்துல துஆச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா, ஆனா இந்த மாரி கண்டிப்பா. வீடுகளுக்கு என்ன செய்யலாம்? நீங்கலாம் சேர்ந்து ஆலிம்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்? ஒரு ஒரு ஃபண்ட் இந்த மாரி கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி மாரி ஆரம்பிக்கணும். ஆ, ம். ஆ, ஆ. மாசம் ரூ. 100 ரூ. 200ன்னு சேர்த்து அதுல இந்த எல்லாம் சேர்த்து வட்டியில்லா கடன் மாரி குடுத்து ஒரு ஆலிம் வீடு வாங்குறதுக்கு, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாரி ஒவ்வொரு ஆளுங்களுக்கா என்ன இந்த ம். மாரி கூட செய்யலாம் நீங்கலாம். ஜமாத் உலமா அந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? என்ன ஆமா, அவங்கள்ட்டலாம் ஆமா. அவங்கள்ட்டலாம் போய் இந்த மாரிலாம் பேசணும். இந்த மாரி ஆலிம்கள்லாம் வீடு இல்லாம இருக்கிறோம். ஆளுக்கு நாங்க சம்பாதிக்கிறோம். ஒரு மாசம் ரூ. 10,000 சம்பாதிக்கணும். ஆளுக்கு ஒரு ரூ. 1000 குடுக்குறோம். அது பெரிய தொகையா மாறும். என்ன கண்டிப்பா, கண்டிப்பாண்ணே. தமிழ்நாடு கண்டிப்பா. ஃபுல்லா உள்ள உலமாக்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு மாசம் ரூ. 1000 குடுத்தாங்கன்னா, எத்தனையோ கோடிக்கணக்குல சேர்ந்துரும் பணம். எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடும் அது. குடுத்துக்கிட்டே இருக்க அதுலேருந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வீடு கட்டிக்கிட்டே வாங்கி வாங்கி குடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்க. வீடு இல்லாத ஆலிம்கள் எவ்வளோ பேர் வீடு கிடைக்கும். என்ன ஸோ ம், ம். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா நம்ம கூட நான் என்ன செஞ்சு பார்க்குறேன். நமக்கு ஒரு சிஏ குரூப்லாம் இருக்கிறாங்க. என்ன இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இந்த மாரி செஞ்சா வீடு இல்லாத ஆலிம்கள் அந்த மாரி கண்டிப்பா. இல்ல நமக்கு வட்டி வட்டி என்னுடைய கனடால இருக்கு அந்த மாரி. கனடா மாரி நாடுகள்ல இந்த மாரி அ ஆஹா. கோஆப்பரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம சொசைட்டி கோஆப்பரேட்டிவ்ம்பாங்கல்ல. என்ன ஆ, ஆ, ஆ. எல்லா ஆளுக்கு 500, 1000, 500, 1000 மாசம் மாசம் சேர்க்கிறது. என்ன கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. பெரிய தொகையா சேர்ந்த பிறகு சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாசம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இல்லைங்களா? ஸோ ம். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடு வாங்கி குடுக்குறது. அந்த வீடு வந்து அடமானமா வச்சுக்கிறது. காசு குடுக்கலாம் திருப்பி எடுத்து வித்துருவாங்க. என்ன ஸோ அதேதான், அதேதான். இந்த மாரி அதுதான் என்னுடைய மனைவியும் அதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆசைப்படல. ஒரு சின்ன வீடு. ஒரு ம். 500 550 ஸ்கொயர் ஃபீட்லயோ, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லயோ ஒரு சின்ன வீடுங்க. ஒரு 2 ரூம் வச்சு, சரிங்களா? ம். அவுட்டர்ல கூட, சிட்டி அவுட்டர்ல கூட இருந்தாலும் பரவால்ல. ஏதோ ஒரு வீடு நமக்குன்னு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ம். நமக்கு அல்லாவோட வேலை. சொந்த வீட்ல இருந்துட்டாக்கா, அந்த வாடகை மிச்சம் இல்லண்ணே. இதோ பாருங்க, இப்போ இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மாசம் வந்து ரூ. 14,000 வாடகைண்ணே. ஆ, இப்ப இதுல 3 வருஷம் ஓடியாச்சு. ரூ. 14,000 வாடகையில. ரூ. ஆ. 12,000 இருந்துச்சு. அப்புறம் வந்து ரூ. 1,000 ஏத்தி இப்போ ரூ. 14,000 வாடகை. ஆ. போயிடுச்சு. 3 வருஷம் வேஸ்ட் நமக்கு அந்த வாடகை. ஆமா. கொஞ்சம் நம்ம சொத்தம் சொத்தம் கிடையாது இல்லையா? நம்ம ஏதாவது ஆமா, சொத்து ஆமா. அது இதே இந்த இதுக்காண்டி நம்ம வந்து ஒரு 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 சின்ன கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கியிருந்தாலும், பாதி கடன் அடைச்சுட்டு இருக்கலாம். நம்ம முக்காவாசி கடன் அடைச்சுட்டு இருக்கலாம். என்னண்ணே சொல்றீங்க? அந்த மாரி இருக்கு. இயக்கங்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டிலயும். நம்ம தேடி ம்ஹ்ம். பார்த்தனால இருந்தா சொல்றேன் உங்களுக்கு. என்ன இல்லன்னா ஒண்ணு நீங்களும் உருவாக்குங்க இன்ஷா அல்லாஹ். ஆளுங்கலாம் இன்ஷா சேர்ந்து. அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்.
சூழ்ச்சியில டெம்பரரி உலகம் அப்படிங்கறத வந்து நம்ம இதை வந்து எல்லாம் ரெடியா இருந்துக்கணும். ரெடியா இருந்து எப்ப வேணாலும் அழியும், எப்ப வேணாலும் விழும், ஆட்டி விட்டுருவான். எப்ப வேணாலும் பூமி விழும், அந்த கட்டடம் விழும். அந்த ஆட்டுவேன் கூட சொல்ல தன்னா ஆடிடும். கண்டிப்பா கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே. அப்ப நாளைக்கு நல்லதுண்ணே நல்லது நல்லதுண்ணே. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல எனக்கு உம்ராக்கும் லீவ் வேணும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு துஆ செய்யுங்க. நீங்களும் வந்து 9ஆம் தேதி போறேன்னு சொன்னீங்கல்ல? 3ஆம் தேதிண்ணே இன்ஷா அல்லாஹ். ஃபேமிலியோட போறீங்க? ஆமாண்ணே ஆமாண்ணே இன்ஷா அல்லாஹ். எத்தனை நாள் இருக்கீங்க? மொத்தம் வந்து 13 நாள். சரி. துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நல்லதுண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.